நடிகர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் இப்போ திரையரங்குகளில் பிளாக் பஸ்டரா ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது ரசிகர்கள் சில பேர் சில எதிர்பாராத செயல்கள் செய்யறாங்க. அது குறித்து நடிகர் சூர்யா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சூர்யா அவர்களுடைய கருப்பு திரைப்படம் சூர்யாவோட ரசிகர்களுக்கு பல நாள் கழிச்சு ஒரு கெடா விருந்து போல இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே. ஆனா இந்த படத்தோட சிறப்பம்சமே அந்த கருப்பு சாமி அப்படின்ற அந்த கண்டென்ட் தான். ஏன்னா அந்த போர்ஷன்ல சூர்யா அவர்களுடைய நடிப்பும் சரி, சாய் அபியங்கரோட மியூசிக்கும் சரி ரொம்பவே அருமையா பண்ணியிருக்கிறதா ரிவ்யூஸ் வருது. ஆனா இந்த ஒரு விஷயத்தால பல திரையரங்குகள்ல ரசிகர்கள் சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கருப்பு திரைப்படத்துல அந்த கருப்பு சாமி வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சீன்ல சாய் அபியங்கர் போட்டிருக்க மியூசிக் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கிற காரணத்தினால ரசிகர்கள் பல பேர் தியேட்டர்ல சாமி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரியான வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியால சமீப காலமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆடுறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, பல பேர் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுனால இப்போ படத்தோடைய குழுவினருக்கே அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ இதை தொடர்ந்து நடிகர் சூர்யா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி திரையரங்குகள்ல திடீர்னு பரவச நிலையில ஆடுற சில ரசிகர்களுக்கு திரையரங்குகள் சார்பாக முதலுதவி செய்யணும் அப்படின்னும், அதே போல அந்த சமயத்துல வீடியோ எடுக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னும் அவர் இந்த ட்வீட்ல சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் விட ஒரு படி மேல போய் இந்த படத்தோட இயக்குனரான ஆர்ஜே பாலாஜி ஒரு லெட்டர் பேடே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் பல பேர் இந்த படத்தை கத்தி அழுது செலிப்ரேட் பண்றதை நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதே போல பல பேருக்கு இந்த படம் பார்க்கும்போது சாமி ஆடுற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஆனா அவங்கள மட்டும் தியேட்டர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரியும், அவங்களுக்கு தேவைப்படும் போது தண்ணி பாத்துக்க ஆளுங்க அப்படின்னு யாராவது கூட இருங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ இதுல இருந்தே கருப்பு திரைப்படம் மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.